காவேரி வந்து தாத்தாவை பார்த்து வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி விஜய்க்கு ஏன் இவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணல அப்படின்ற விஷயத்த கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவன் ஒய்ஃபை மறக்கலம்மா, அதனால தான் கல்யாணம் பண்ணல. நான் அவன் ஒய்ஃபை தான் இத்தனை வருஷமாக நினச்சிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சொல்கிறாரு. இவ்வளோ நாள் வேணால் நினச்சிட்டு இருந்திருக்கலாம், இப்போ அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணம் வந்திருக்கு. அவர் குழந்தைக்காக அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறார் தாத்தா, அதனால் நீங்கள் பொண்ணை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. எப்படிம்மா அவனை பொண்ணை பார்க்குறது, குழந்தைய நல்லபடி கவனிச்சிக்கிற பொண்ணு எனக்கு எப்படிம்மா கிடைப்பாங்க எங்களுக்கு, அதனால தான் உன்னை பொண்ணு கேட்டு வந்தோம், நீ தான் வேணான்னு சொல்லிட்ட அப்படின்ற மாதிரி விஜய் பற்றி தாத்தா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டுருக்காரு. காவேரி கேட்ட பாவம் விஜய் என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு. அது கேட்ட காவேரி யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து வீட்டுக்கு வந்தோடனே வந்து இந்த மாதிரி தாத்தா சொன்ன விஷயத்தையெல்லாம் காவேரி வந்து சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா வந்து இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இங்கே பாரு காவேரி, அவர் சொன்னதும் கரெக்டு தானே, அந்த குழந்தைய நல்லபடி கவனிச்சிக்கிறதுக்கும் அவன் மேலே பாசத்தை காட்டுறதுக்கும் ஒரு பொண்ணு எங்கேருந்து வருவா, விஜய் தம்பிக்கு வேணாம் மனைவியாக வரலாம், ஆனால் அந்த குழந்தைக்கு அம்மாவாக யாராலையும் வர முடியாது, அது ரொம்ப கஷ்டம் காவேரி, நீ என்ன தான் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வந்து நம்ம வச்சாலும் அவள் வந்து எப்படி வந்து அந்த குழந்தைக்கு அம்மாவாக முடியும், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது காவேரி விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி வந்து அதெல்லாம் விட முடியாதுமா, எப்படியாவது குழந்தைக்கு நல்ல அம்மாவாக இருக்கிற மாதிரி பொண்ணு நான் பார்ப்பேன் அப்படின்னா, நீ எப்படி பார்ப்ப, நீ தானே அவளோட அம்மா, சீக்கிரமாகவே பாரு, கண்டிப்பாக நீ தான் கல்யாணம் பண்ணிப்ப, எனக்கு அது நம்பிக்கை இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சாரதா. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் வந்து எல்லா பேரண்ட்ஸுக்கும் காம்படிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக வந்து நம்ம காவேரியும் விஜயும் வந்து அங்கே இருக்காங்க. அப்போ விஜய் மட்டும் தான் வராரு. விஜய் கூட யாருமே இல்லை, கூட இந்த பேரண்ட்ஸாக வந்து அந்த காம்படிஷனில் வந்து கலந்துக்கிறதுக்கு. அதனால் வந்து மனசு கஷ்டப்படுறா நம்ம வந்து அம்மு வந்து அப்பா இருக்கார், ஆனால் அம்மா இல்லை, அம்மா இருந்தால் 2 பேரும் சேர்ந்து எனக்காக பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மா அப்பா இல்லாதது, அம்மா இல்லாதது அப்படின்ற மாதிரி குழந்தை ஃபீல் பண்ணுறா. அதை கேட்டுட்டு வந்து காவேரி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக கரஸ்பாண்டர் அங்கே வராங்க, பிரின்ஸிபல் மேம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு அம்மா இல்லைல்ல அந்த குழந்தைக்கு, அதுக்கு பதில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணா காவேரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி முதல்ல தயங்குறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இதை பார்த்த விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. காவேரி இப்படி மனசு மாறுவான்னு நினச்சி கூட பார்க்கல. காவேரி இது அதுவும் குழந்தைக்கு அம்மாவா, எனக்கு ஒய்ஃபாக வந்து நிற்கிறாளே, இது கனவா நிஜமானே தெரில, இது இப்படியே வந்து இது இருந்துட்டா இவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த நிமிஷம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். இங்கே வந்து ஒவ்வொரு போட்டியாக நடத்திட்டே போகிறாங்க. அப்போ வந்து கப்புள்ஸ் வந்து 2 பேருமே வந்து இங்கே வரணும், இங்கே வந்து இந்த மாதிரி விளையாட்டுலாம் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி வந்து காவேரி விஜயும் அந்த விளையாட்டில் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் அப்படியே வந்து பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து அதில் கலந்துக்கிறது, நிறைய விஷயங்கள் வந்து செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதில் போயிட்டுருக்கு. கப்புள்ஸாக வந்து கலந்துக்கிறதால விஜய் ரொம்ப சந்தோஷமடைகிறாரு. காவேரி பார்த்து சந்தோஷம் தாங்க முடியல அவருக்கு. இதை பார்த்து வந்து குட்டி காவேரி வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்காங்க. காம்படிஷனில் வந்து 2 பேருமே வந்து வின் பண்ணுறாங்க. அதனால் வந்து காவேரிக்கு எக்ஸைட்டிங் தாங்க முடியல. எப்படிங்க நம்ம 2 பேரும் வந்து ரியல் பேர் தான், ரியல் பேரே கிடையாது, ஆனால் நம்ம பாருங்களேன் வின் பண்ணியிருக்கோம், ரியல் பேர்லாம் முடிச்சிட்ருக்காங்க பாருங்களேன் அப்படின்னோடனே, இல்லை காவேரி நம்மளும் ரியல் பேர் தான் அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வந்து விஜய் வந்து யோசிச்சுட்ருக்காரு காவேரியை பற்றி. காவேரி பேசிகிட்டே போகிறாங்க. நான் நம்பவே முடியலங்க, பாருங்களேன் நம்மளுக்கு போய் பரிசு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் உங்களால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. பின்ன என்னங்க, நம்மளுக்கு போய் பரிசெல்லாம் கொடுக்கலாமா, ரியல் கப்பலுக்கு தான் கொடுக்கணும், அது கூட இந்த ஸ்கூலுக்கு தெரியலங்க, வர பிரின்ஸிபல் மேம்க்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரில, அவங்க என்ன போய் பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னது தாங்க எனக்கு ஒன்றுமே புரியல, நானும் குழந்தைக்காக ஒத்துக்கினேன், இருந்தாலும் மிஸ்ஸை போய் அப்படிலாம் வந்து சொல்லலாமா கலந்துக்க சொல்லி அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எங்கள் பிரின்ஸிபல் மேடமை இப்போலாம் புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பேசிகிட்டே இருக்காங்க காவேரி.